பேசலாமா? இன்றைக்கி என்ன டாபிக்னா, சப்போஸ் வந்து உங்களுக்கு அச்சோ நம்ம வந்து ரொம்ப பின்னாடி இருக்கோமே, அதாவது ஃபாலிங் பிஹைண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம பின்னாடி இருக்கோமே, எல்லோரும் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இட் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட் இம்மீடியட்லி. ஏன்னா அதுதான் வந்து உங்களோட லைஃபோட நெகட்டிவிட்டிக்கோ டிப்ரெஷனுக்கோ ஸ்ட்ரெஸ்ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கான நம்பர் 1 ரீசன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு அது தோணுது, 2 நாளாக அப்படி தோணுது. நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவேன், எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடணும். போயிட்டு எந்த சாமியாக இருந்தாலும் சரி, whoever you resonate with, அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, மயில் கத்துது, இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இதை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய், பிலீவ் இட் ஆர் நாட், there is a supreme being above us. அதனால் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணி விட்டு அடுத்த வேலை, who is making me feel like that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எடுத்து ஜேர்னலிங் பண்ணிடணும். யார் என்னை இப்படி ஃபீல் பண்ண வைக்கிறா? ஃபஸ்ட்டு ரீசன் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம தான். நம்ம ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் அந்த ஃபீலிங் வருது அப்படின்னா, மெயின் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இன்ஸ்டாகிராம் இஸ் அ ஃபாஸ்ட் மூவிங் ஒரு பிளாட்ஃபார்ம். நான் இந்த 2 நாளாக ஃபீல் பண்ணுறதுக்கான ரீசன் மேபி இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். நான் வந்து ஒரு லான்ச் வேர், ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது வந்து என் ட்ரீம். அதுக்காக வந்து சோர்ஸ் பண்ணுறதுக்காக நான் 2 நாளைக்கு முன்னாடி 2 நாள்லேருந்து இன்ஸ்டாகிராமை நிறைய பார்க்குறேன். செம்ம இன்ஃபர்மேஷன் அக்செப்டட், ஆனால் எனக்கு இந்த ஃபீலிங்கும் சேர்ந்து வந்துடுச்சு. அதனால் இன்னைக்கு காலையில் நான் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம், இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். 2 நாள் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லாமல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுவேன். 2வது நான் சொன்னது ஜேர்னலிங். அந்த ஜேர்னலிங்கில் நான் என்ன எழுதுவேன்னா, மனசில் என்னென்னலாம் தோணுதோ அது அப்படி எல்லாமே எழுதுவேன். எப்போ அன்டில் ஐ ஃபீல் லைக் என் மனசார வந்து ஓகே நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம், கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோம், கரெக்டான டைமிங்கில் தான் இருக்கோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற வரைக்கும் நான் எழுதணும். அப்படி எழுதுனேன்னா கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த இஷ்யூ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் இல்லை கொஞ்சமாக எழுதணும் அப்படின்னா, நீங்கள் சீரியஸாக 10 நாளாக எழுதணும். 10 நாள் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதும்போது என்ன சொல்கிறது, அது வந்து ஒரே டைமில் அரெஸ்ட் ஆகாது. அந்த 10 நாள் வந்து பேர்டன் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உட்காருங்க, எழுதுங்க. இந்த ஃபீலிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அப்புறம் வேர்ல்டு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி, இப்போ எப்படி சொல்கிறது, யூ வாண்ட் டு ஹசில், அப்புறம் வேறு சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹஸ்லிங் ஒரு வேர்டு, அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேஷனுங்கிறது இன்னொரு வேர்டு, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த வேர்ல்டு எப்படி ரன் ஆகணும்னு சொல்லிட்டு கேபிட்டலிசம் புஷ் பண்ணுறது. தயவு செஞ்சு அதுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. வாட் யுவர் சோல் நீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. தட் இஸ் ஸ்லோ. பிகாஸ் இந்த வேர்ல்டில் நம்ம இருக்க போகிறது 100 வருஷம். ஆனால் இந்த சோல் வந்து, உங்களோட சோல் இருக்குல்ல, அது வந்து வாழ்ந்துட்டு வந்தது பல 1000 வருஷமாக இருக்கலாம் மேபி. ஸோ டோன்ட் ரஷ். I would love to say this. Don't rush. You are on your divine timing. உங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அந்த டைமிங்கில் நீங்கள் அழகாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஹாவ் யுவர் மென்டல் பீஸ் வித் யூ. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மென்டல் பீஸ் ஆயிடுவீங்க. நான் அதுதான் வந்து காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன், ஏன் அப்படின்ட்டு, விச் இஸ் நாட் ரைட். இப்போ யோசித்து பார்க்கும்போது ஐம் ஹேவிங் அ பியூட்டிஃபுல் திங்ஸ் அரவுண்ட் மீ. ஆனால் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட இல்லாமல் உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னா, யூடியூப் இஸ் கெட்டிங் டவுன் லைக் ஃபார் 4 days ஸ்ட்ரெயிட். பெருசாக நாட் 4 days, 2 days ஸ்ட்ரெயிட்டாக வந்து யூடியூப் இஸ் கோயிங் டவுன். நான் வந்து கோயிங் டவுன்னா நாட் ரியலி டவுன், பட் ஜஸ்ட் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்க அந்த அளவுக்கு தான் வந்து
ஒரு ஃப்ளக்சுவேஷன் காட்டுது. ஆனால் அதுக்கு வந்து ஐம் ஃபீலிங் ரியலி சேட். இது வந்து என்னோடய யூடியூப் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஆனால் நான் இன்னும் பேமெண்ட் எதுவுமே வாங்கலை. இந்த எடப்பட்டு கேப்பில் வந்து தெர் ஆர் மெனி திங்ஸ் டு பி டன் நம்ம சொன்னாங்க. அப்போது நான் வந்து அதையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு உங்கள்கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது எல்லாம் ஜக்லிங் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நடுவில் ஐ எம் நாட் ஹேவிங் மை ஓன் மீ டைம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஒருவேளை அதனால தான் வந்து இப்படி ஒரு விஷயம், பிகாஸ் மணி டசன்ட் மேட்டர் when I started யூடியூப். ஐ வாண்ட் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள் அப்படிங்கிறது தான் வந்து என் மெயின் மோட்டோவாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கமெண்ட்ஸில் யூஸ்வலாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பேன். உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து என்னால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால கூட அந்த 2 நாள் வந்து யூடியூப் கொஞ்சம் வியூஸ் எல்லாம் வந்து டவுன் ஆகணும்னு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் என்னமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சரி, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனால் இது எல்லாம் வந்து நான் இன்னைக்குள்ளே நானே டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஃபீலிங். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி 7:05 ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து நான் இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது டைம் 7:05. ஐ டு பி ரெடி பை 8. ஸோ சரி, ஸ்கின் கேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து வெளியே போயிருந்தேன், நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஸ்கின் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அதுவும் வந்து என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. ஐ எம் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப் அ லாட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த யூடியூப்போட பாண்டே என்ன அப்படின்னா, நான் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறேன், அதனால் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து இந்த யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து நிறைய பேர்த்துக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. ஆனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நவ் 1 year லேட்டர் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு என்னை பண்ணாமல் விட்டுட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு ஜேர்னலிங் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரைட் நவ் ஐ எம் நாட் இன்டு மெடிடேஷன் அ லாட். ஒரு 12 to 20 minutes உட்காருவேன் யூஸ்வலாக. ஆனால் எந்திரிக்கிறதே 6:30. என்ன பண்ண முடியும்? இது ஒன்று. ஐ எம் ஜஸ்ட் யாப்பிங்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பேர்ன் அவுட் ஆகிற ஒரு சென்ஸும் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். ஐ எம் நாட் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் லீவ் இன் ஆஃபீஸ் ஆல்சோ. என்கிட்ட வந்து என் ஆஃபீஸில் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு லீவும் இல்லை. ஏன்னா எல்லாமே கல்யாணத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டுருக்கேன் வாட் ஐ எம் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதையும் பார்த்து அதையும் பார்த்து அதை ஜக்லிங் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஏன்னா நான் வந்து 8 o'clock கிளம்பி நைட் 8 o'clock தான் வருவேன். அது வரைக்கும் வந்து ஐம் ஆன் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஆஃபீஸ் ஆனால் 10 மணிக்கு தான். ட்ராவல் டைம் மட்டும் அந்தளவுக்கு எடுக்குது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பேர்ன் அவுட் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்துச்சுக்கா, ஒரு 2 நாள் இன்ஸ்டாகிராம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மெயினாக வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. இது மெடிடேஷன் கிடையாது, ஆனால் யூஸ்ஃபுல்லாகும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மைண்டு வந்து வெளியே வரும், இது அப்படியாது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து போயிடும். ஸோ டோன்ட் லை இன் த ஃபார்ம் ஆஃப் மோட்டிவேஷன். நீங்கள் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எப்படின்னா, ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அந்த ஸ்பார்க் வந்து உங்களை புஷ் பண்ணும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு. ஐ பிலீவ் மோட்டிவேஷன் இஸ் நாட் நீடட். டிசிப்ளின் தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இன்றைக்கி வந்து ஐ எம் நாட் சிட்டிங் பிஃபோர் யூ பிகாஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஐ எம் சிட்டிங் பிஃபோர் யூ பிகாஸ் ஆஃப் மை டிசிப்ளின். நான் வந்து என்ன பண்ணனாலும் நான் வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அப்போது நேற்று வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணலை. கால்டு எனக்கு வந்து நான் ஒரு லீவ் கொடுத்துட்டேன். ஆனால் நேற்று லீவ் போட்டாச்சு. ஸோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலை. அப்போது கண்டிப்பாக வந்து இனி வந்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் சோல் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சோலுக்காக நான் வந்து என் ஃபுல்லஸ்ட் எஃபோர்ட்டை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ திஸ் இஸ் இட். இந்த விஷயத்தெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மைண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கூட ஐ எம் ஹாப்பிங். நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்தளவுக்கு யார்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சேன் ஃபுல்லாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து ஏதோ டாபிக் பேசணும்னு நினச்சிட்டு வந்து என் சொந்த ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஐம் கோயிங் த்ரூ திஸ். அதாவது லிட்டில் டவுனாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா யூடியூப் வந்து கொஞ்சம் வந்து பர்ஃபார்மன்ஸ் லெஸ் பண்ணியிருக்கு. யூடியூப் லெஸ் பண்ணல, என்னோடய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து எப்போவுமே இந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் இந்தளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை நான் என் பர்சனலாக என் ப்ளேமுன்னு நான் எடுத்துட்டேன். பிகாஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கணும். ரெண்டாவது ஐம் ஜக்லிங் பிட்வீன் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஐ நீட் அ ப்ராப்பர் கேர் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஏன்னா நான் வந்து எப்படி என்னை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, யூ ஆர் தி கோல்டன் சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து என்னை முத்தரை குத்தி வச்சுருக்கேன். ஸோ இதோட வந்து நான் வந்து இந்த ரேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். See you tomorrow. See you in the comments.